இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். ஜனவரி 31ஆம் தேதி தான் பிஎம் கிசான் திட்டத்தில் இகேவிசி அப்டேட் செய்வதற்கு கடைசி தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இகேவிசி அப்டேட் செய்வதற்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா அடுத்த தவணை பணம் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் பிப்ரவரி மாதம் உங்கள் வங்கிக் கணக்கில் வரும் ரூபாய் 2000 பணத்தில் சிக்கல் எழலாம். அதனால் விவசாயிகள் உடனே இது செய்து முடிக்க வேண்டும். நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் திட்டத்தின் மூலம் வருடத்திற்கு ரூபாய் 6000 வழங்கப்பட்டு வருகிறது. இதனை 3 தவணைகளாக வழங்கி வரும் நிலையில் பிப்ரவரி மாதம் விவசாயிகள் வங்கிக் கணக்கில் ரூபாய் 2000 வைக்கப்பட இருக்கிறது. இந்த பணத்தை பெறுவதற்கு கேவிசி அப்டேட்டை சரிபார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. அதன்படி பணம் சரியான நபர்களுக்கு சென்றடைகிறதா என்பதை தெரிந்து கொள்ள இகேவிசி அப்டேட் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை கேவிசி அப்டேட் சரிபார்க்காத விவசாயிகளுக்கு பணம் கிடைக்காது. எனவே இந்த செயல்பாட்டை விவசாயிகள் முடிப்பது மிகவும் அவசியம். இந்த செயல்பாட்டினை பிஎம் கிசான் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சரிபார்த்து கொள்ளலாம். அதன்படி பிஎம் கிசான் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று பயனாளியின் நிலையை பக்கத்தை அணுகி பயனாளியின் நிலை என்பதை கிளிக் செய்து ஆதார் எண் அல்லது கணக்கெண் உள்ளீடு செய்ய வேண்டும். அதில் சென்று இகேவிசி அப்டேட் செய்யலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இசேவை மையத்திற்கு போய்ட்டும் இகேவிசி அப்டேட் செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது. தற்போது உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக இகேவிசி அப்டேட் செய்வதற்கான ப்ரொசீஜர் என்று சொல்லி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு பிஎம் கிசான் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா pmkisan.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டில் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா இகேவிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபார்மர்ஸ் கார்னரில் ஃபஸ்ட் எடுத்து இகேவிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதில் போய்ட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணி சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகும். அதன் பிறகு அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு இகேவிசி நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைலில் அப்டேட் பண்ணும்போது எரர் ப்ராப்ளம் வந்தால் இசிஐ மையத்திற்கு போய்ட்டு நீங்கள் இகேவிசி அப்டேட் பண்ணிக்கலாம். இதன் பிஎம் கிசான் சம்மந்தமாக வெளியான அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் வந்ததுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.